இரண்டாவது முறையாக சிபிஐ விசாரிக்கக்கூடாது என்று இந்த தருதலைகள் இரண்டாவது முறை போய் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறார்கள் என்றால் கொலையாளிகள் யார் என்பதை இவர்களே வெளியில் வந்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த கேடுகட்ட ஆட்சி இந்த நாட்டில் நிற்கணுமா? என்ன கேடுகட்ட ஆட்சின்னு சொல்ல வரீங்க நீங்க? எதுக்காக கேடுகட்ட ஆட்சி? என்ன கேடு இல்லைங்க. 4000 கோடி நக்கிக்கிட்டு போயிருக்கு நகரத்தில், தெரியுமில்ல உங்களுக்கு? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஆட்டையை போடுகிற கும்பலாக 2000 கோடிக்கு டெண்டர் விட்டுருக்கான். பவள பாறைகளும் பல்லுயிர்கள் பெருக்கமாக இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை அழித்துளிப்பதற்கு இவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அப்புறம் என்ன, இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அண்ணன் ஆம்சாங் படுகொலைக்கு எதுக்காக உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு? பள்ளிக்கரணை விஷயத்தை வந்து இல்லைன்னு தான் சொல்றாங்களே. யார் சொன்னது? நீங்க செய்திகள்ல வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? அப்புறம் எப்படி சும்மா கட்சியுமா? டெண்டர் விட்டவன் பைத்தியக்காரனா? வாங்கினவன் பைத்தியக்காரனா? புலையன்கள் கொண்டு வெளியில் வந்துச்சு, அது எப்படி வந்தது? அப்போ போயின்னா அந்த வெளியிட்டவனை கைது பண்ணுங்க பார்ப்போம். ஆம்சாங் அண்ணன் வழக்கிற்காக 2 முறை போய் உச்சநீதிமன்றத்தில் தடை வேண்டும் என்று சொல்ல காரணம் என்ன? அப்போ யார் கொலையாளிகள்? யாரை காப்பாற்றுறீங்க நீங்க? அரசை எடுத்து நடத்துகிற இந்த வழக்கை அந்நியார் எடுத்து நடத்துவதற்கு பதிலாக நீங்கள் அல்லவா நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு தடை போட என்ன காரணம்? அப்போ கொலையாளிகளே நீங்க தானாங்கிறத சொல்லாமல் சொல்றீங்களா? ஒத்துக்கிறீங்களா கொலையை செஞ்சவன் நீங்க தானே? உங்களுக்கு ஏன் தடுப்பு? அப்புறம் இது கேடுகட்ட ஆட்சி இல்லாமல் என்ன நாடு நல்லா இருக்கிற கட்சியா? காட்சியா? ஆட்சியா? 4.5 ஆண்டு நக்கிக்கிட்டு போயிருக்கிறத பார்த்தோம்ல, மழைதான் சாட்சி. இந்த புயல் சென்னைக்குள்ள வந்திருக்கணும்னு பார்த்தேன், வரமாட்டேன்ருச்சேன். வந்திருந்தா தெரியும் வைங்க நாத்தம் என்னன்னு. 4000 கோடி எப்படி இருக்குன்னு. 2.0 8000 கோடி ஒதுக்கும் அடுத்து ஆட்சிக்கு வந்துட்டா. மக்களே உஷாரா இருங்க. நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்கான நோக்கத்தோடு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேவலமான மோசமான ஆட்சி.